ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே. ஸோ சண்டே நான் ரேப்பிடோட போயிட்டேன். என் ஓட்டுறம் பார்த்தீங்கன்னா சண்டே விட்டு ரொம்ப நாளான மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி டைம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, இப்போ கரெக்டாக ஒரு 10:15 ஆகுது. நான் லைட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 9:30 இருக்கும்னு நினைக்கிறேன். 9:30 இருக்கும். கிட்டத்தட்ட ஆன் பண்ணியே ஒரு ½ hour கிட்ட ஆக போகுது. ஸோ இப்போ 2 ஆர்டர் போட்டான். நான் எடுக்கலை. ஏன்னா 2 பைக் பூஸ்ட்டில் வந்துச்சு. ஒன்று 2 கிலோமீட்டர் பிக்கப்பு, 5 கிலோமீட்டர் ட்ராப், அதுவும் பைக் பூஸ்ட்டு. எல்லாமே ஒரு 15 கிலோமீட்டர் வந்துச்சு, அதுவும் பைக் பூஸ்ட்டு. ஸோ 2மே எடுக்கலை. இப்போ ஒரு ஆர்டர் வந்துருக்கு. இது எங்கே பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஒரு 1.2 கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணிட்டு ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணோம். ஸோ பிரச்சனை இல்லை. இது ஒரு 15 கிலோமீட்டர் வந்துச்சு. இது நார்மல் பைக் மெட்ரோ. ஸோ நார்மல் அமௌண்ட் இருக்கும். அதனால் பரவாயில்ல. ஸோ அப்செட் பண்ணிட்டேன். அதை இப்போ பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். ஓடிபி 426 உட்காருங்க. ஓகே கைஸ், நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ணி கிளம்பிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது 17 கிலோமீட்டர் காமிக்குது. ஏன்னா இப்போ காட்டுற ரோட்டு வேறு ரோட்டில் காமிக்குது. சரி, ஓகே, பிரச்சனை இல்லை. நம்ம அங்கே உள்ளாடி போகிறது வரைக்கும் இது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், டிராஃபிக் எதுவுமே இல்லாமல். ஸோ நமக்கு ஓகே தான். இன்றைக்கி சண்டே ஏர்போர்ட் போகிறோம். ஏர்போர்ட்டில் வேறு ரைடு கிடைக்குமா? கிடச்சா நல்லா இருக்கும். போய் தான் பார்ப்போமே. ஸ்கேன் பண்ணி வாங்க ப்ரோ. ஓகே ஓகே கைஸ், இந்த இடத்துல நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல நமக்கு 179 இருந்துச்சு. கஸ்டமரு 180 பே பண்ணுறாங்க. ஓடிபி 2999 2199. ஓ ஓகே, 2199. ஓகே ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஒரு ரேப்பிடோவில் ரைடு பிக்கப் பண்ணிருந்தோம்ல, ஏர்போர்ட் மெட்ரோ, அதை முடிச்சுட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ரொம்பன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அந்த ரைடு நம்ம எப்படி ஒரு 11:50 அந்த மாதிரி முடிச்சுட்டு நினைக்கிறேன். இப்போது டைம் என்ன ஆகுதுன்னா, சாரி 10:50 அந்த மாதிரி முடிச்சுட்டு நினைக்கிறேன். இப்போ மணி 11:28 ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ் வெயிட் பண்ணியிருக்கோமா? அப்போ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சரி, ஓகே, பிரச்சனை இல்லை. ரைடு கம்மி தான். ஏன்னா ஆக்சுவலி சண்டே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சரி, பரவாயில்ல. இது எங்கே பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து 20 கிலோமீட்டருக்கு சோழிங்கநல்லூர் ட்ராப்பு. 20 கிலோமீட்ரு, ஆனால் 36 நிமிஷத்தில் ரீச் ஆகலான்னு போட்டிருக்காங்க கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் நமக்கு ஓலாவில் தான் வந்துச்சு. ஸோ அமௌண்ட் எவ்வளோன்னா, ஒரு டோட்டலாக 20 கிலோமீட்டருக்கு 247 அந்த மாதிரி காமிச்சு. அதாவது ஓலாவில் வர ரைடு எப்படின்னா, நம்ம கமிஷன் போக வராமல் தான் அதில் காமிக்கும். பரவாயில்ல, 20 கிலோமீட்டருக்கு 247 இருந்துச்சு. இது கூட பரவாயில்ல. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரைடு முடிச்சோம் இல்லை, ரேப்பிடோவில் பைக் மெட்ரோன்னு, அது சுத்த வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே அதை பிக்கப் பண்ணிட்டு இங்கே வந்தது கிட்டத்தட்ட டோட்டலாக 17 கிலோமீட்டர் இருந்துச்சு. அதுக்கு வந்துருக்கு அமௌண்ட்டு 179 ரூபா. அது நான் கமிஷன் போக எவ்வளோன்னு பார்க்கல தெரியும். ஒரு 179, ஒரு 165 அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டேன். அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. ஓகே, அது அங்கேருந்தே சொல்லியிருக்கலாமே. மெயின் ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக போகணுமா? இங்கே வந்து ஒரு சொல்கிறீங்க, அது அங்கேருந்தே சொல்லியிருக்கலாமே. நீங்கள் போகிற லொக்கேஷன் இதுதான். நீங்கள் யுவர் லொக்கேஷன் ஆக்சுவலி இது திஸ் லொக்கேஷன் சோழங்கநல்லூர், ரைட்? யா, சோழங்கநல்லூர் TCS. Andi. What was the exact location name? Solingalur TCS. Yes. But actually you Ola location this location, okay? Seri, okay, no problem. I will drop the location and money give extra, okay? Yeah, this is wrong location. How much you need to give? Even actually Ola amount how much? 260 rupees. 62. சரி, ஓகே, ரவுண்டாக 300 பண்ணிக்கோங்க. சோளமுத்தன் கைஸ், இந்த சோளமுத்தனை என்ன பண்ணாங்கன்னு தெரில.
என்ன மேட்ரு பார்த்தீங்கன்னா இது சோனியூர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு லெஃப்ட் போடுற மாதிரி தான் இவன் போட்டிருக்கேன் லொக்கேஷன். அவனுக்கே தெரில என்ன லொக்கேஷன் போட்டிருக்கேன்னு. ஆனால் அவன் இப்போது இங்கே லெஃப்ட் தாண்டி இங்கே கூட ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்திருக்கான். லொக்கேஷன் ரீச் ஆகிட்டான் அவன் போட்டிருந்த லொக்கேஷன். அப்புறம் தான் அவன் சொல்கிறான் இந்த லொக்கேஷன்லாம் இல்லை, நம்ம போக வேண்டியது அந்த ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக போனோம்னு. காரம் முடிஞ்ச போட்டு பார்க்கும்போது இங்கேருந்து ஒரு எவ்வளோ கிலோமீட்டர் போ, ரொம்ப லாங்காக இருக்கும் போல இருக்குது. இல்லை ஒரு 3 கிலோமீட்டர் கிட்டே இருக்குது. சரி ஓகே பரவாயில்ல. ஆல்ரெடி ஒரு எவ்வளோ வந்துச்சுன்னா அமௌண்ட்டு 260 கிட்டே வந்துச்சு. நான் அரௌண்டாக 300 கேட்டேன். அது அவனுக்கு தமிழ் கூட தெரியாது, அதை இங்கிலீஷில் அடிச்சு விட்டேன் எதெல்லாமோ. சரி ஓகே அவனுக்கு புரிஞ்சு இல்லை, அது வரைக்கும் சந்தோஷம். நான் இதில் லெஃப்ட் எடுக்க முடியாது சொல்லியிருக்கலாம், லொக்கேஷன் அங்கே இருக்குது இங்கே இல்லைன்ட்டு. அங்கே போனோம் அப்புறம் சொல்கிறாப்புல நம்ம ஸ்ட்ரைட்டாக போகணும். சரி ஓகே கைஸ், இந்த இடத்த நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆனால் அவங்களுக்கு இறங்க வேண்டிய லொக்கேஷன் இது. ஆனால் அவங்க ஆல்ரெடி போட்டிருந்தது அங்கே இடக்கு. சரி ஓகே என்ன சொல்கிறதுக்கு. நான் இப்போது இந்த லொக்கேஷன் வந்து இல்லை, நான் அவங்கள்ட்ட 300 பேசுகிறேன். ஆனால் இந்த ஆப்லேயே அப்டேட் ஆகிருக்கு. இப்போ 298 காமிக்குது. நேரமே அவர் 260 காமிச்சது வந்து இப்போ 298 காமிக்குது. சரி ஓகே. கயிறு கட்டியிருக்கேன். இதில் ஒரு சின்ன வழி இருக்குது, அங்கிட்டு போங்க. கயிறு கட்டியிருக்கு பாவம், பார்க்காம கொண்டு அப்படியே வந்து சொருகிறாரு. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்கள இங்கே ட்ராப் பண்ணிட்டு இங்கே பக்கத்துலேயே தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். வெயிட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கூட இப்போ நமக்கு உடனே ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குப்பா. இது எங்கே பார்த்தீங்கன்னா எதில் வந்தீங்கன்னா ஊபரில் வந்துச்சு. இந்த லெஃப்ட்டில் தான் நிற்கிறாங்க போல இருக்குது. ஸோ லொக்கேஷன் அதெல்லாம் காமிக்குது. இங்கே எங்கேயோ ஒரு கோவில் இருக்கான், கோவில்கிட்ட நிற்கிறேன்னு சொன்னாங்க. கோவில் என்னப்பா லொக்கேஷன் இங்கே முடிஞ்சு தப்பாக போட்டாங்களா? பிள்ளையார் கோவில்கிட்ட நிற்கிறேன்னு சொன்னாங்க. பிள்ளையார் இவங்களும் வருவாளா? அதில் 2 பொண்ணுங்க நிற்கிறாங்க. பொண்ணுங்க தான் கால் பண்ணிச்சு, அவங்களே தான். $5892 ஓகே உட்காருங்க. போகலாமா? கைஸ் நம்ம அவங்கள பிக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். இங்கே முன்னாடி பார்த்தீங்களா ஒரு ரைடர் போயிட்டுருக்காரு. அப்பா ஜாக்கெட்டு நல்லா ஒரு ஜாக்கெட்டு ஹெல்மெட்லாம் போட்டுட்டு அப்படியே பைக்கில் போயிடுச்சுன்னா ஒரு கெத்தாட தான் பாருக்கு. நல்லா இருக்கியா? ஆனால் ஒன்று நம்ம இந்த ஜாக்கெட்டு ஹெல்மெட்லாம் போடுறது. என்ன பைக்குப்பா இது? பொண்ணு ஓட்டிட்டு போகுதுப்பா. என்ன பைக்கியா இது? அப்ரில்லாவா? ஏதோ அப்ரில்லா 456 ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் எக்ஸஸ்லாம் மாற்றி வச்சுட்டு பங்கமாக போயிட்டுருக்காப்புல. ஆனிச்சு ஏதோ ஒரு பையன் தான் போயிட்டுருக்கானு பார்த்தாச்சுன்னா பொண்ணுப்பா. அது கேர்ள் ரைட்ரு வேறு லெவலு. பட் நம்ம அவங்கள ஃபாலோ பண்ண முடியாது. நம்ம இதில் யூட்டன் போட போகிறோம். சரி போட்டோம் கைஸ். அப்புறம் இந்த ரைடு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டலாக ஒரு 23 கிலோமீட்டர் காமிக்குது. ட்ராப் எங்கன்னா தாம்பரம் பக்கம் தான் வருது. ரயில்வே ஸ்டேஷன் கிடையாது, அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பிளேஸில் வருதுன்னு நினைக்கிறேன். சானிட்டோரியமா அந்த பக்கம் அந்த மாதிரி. சரி ஓகே. ஆனால் அமௌண்ட்டு கம்மி தாங்க. எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சுன்னா எவ்வளோ வந்துச்சு? 230 ரூபா அந்த மாதிரி தான் காமிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன மேட்ரு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ரேப்பிடோட ஆப்ஷன் இருக்குல்ல, பைக் டாக்ஸி பைக் பூஸ்ட் 2. ஸோ அது மாதிரி ஊபர்லாம் இருக்குது. ஊபர் மோட்டோ சேவர் அப்படி 2 இருக்குது. ஸோ மோட்டோ சேவர் வந்து வச்சதுன்னா நமக்கு அமௌண்ட்டு கம்மியாகிட்டு இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. மோட்டோ சேவர் வந்து வச்சதுன்னா இப்போது நார்மல் மோட்டோ இருக்குல்ல, ஸோ அதை விடையும் அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாகிட்டு இருக்கும் மோட்டோ சேவர். அவ்வளோதான். எங்கேயா? ஓகே. என்னப்பா இது 163 தான் காமிக்குது. ஸ்கேன் பண்ணிக்கோங்க.
தேங்க்ஸ். கைஸ் இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்தது 230 வந்துச்சு. ஆனால் எங்கே 163 காமிக்குது. பிரச்சனை இல்லை, பேலன்ஸில் நமக்கு வேலட்டில் ஆட் பண்ணிடுவாங்க பேலன்ஸ் காசு. சரி ஓகே. 163 வந்துச்சு, அவங்க 170 பே பண்ணிட்டாங்க. அப்படின்னா இந்த ரைடுக்கு 7 ரூபா டிப்ஸு. நைஸ். இதில் இப்போ பாருங்களேன், லோடிங் ஆகுதுல்ல, லோடிங் ஆகிட்டு தெரியும் அடங்கும். பார்த்தீங்களா, அந்த 230 வந்துச்சு, அதில் கிட்டத்தட்ட 16 ரூபா கமிஷன் பிடிச்சிருக்கான். ஓகே, பேலன்ஸ் இதில் 213 ப்ளஸ் ஒரு 7 ரூபா டிப்ஸு. மணி இப்போ என்ன பார்த்தீங்கன்னா 1-2 ஆகுது. டோட்டலாக நம்ம இது வரைக்கும் ஒரு 670 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். 9:30 ஸ்டார்ட் பண்ணோம், கிட்டத்தட்ட 3 ரூபா ஆகுதுல்ல. சரி ஓகே, பரவாயில்ல, ஓகே தான். ஐஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஊபரில் ஒரு ரைடு கிடச்சிருக்கு. என்னென்னு தெரில, இன்னும் ஊபர்காரன் நம்மளை வச்சு நல்லா செய்கிறான். இப்போ அங்கேருந்து ஒரு ரைடு எடுத்துகிட்டு வந்ததும் நம்ம அமௌண்ட் கம்மி. இப்போ ஒரு ரைடு வந்திருக்கு, இதுவும் ஊபர் தான். ஏன்னா ரேப்பிடில் எந்த பெரிய ரைடும் வரல. ஸோ ஊபரில் இப்போ ரைடு இருந்துச்சு, இதுவும் அமௌண்ட் கம்மி. கிட்டத்தட்ட 26 கிலோமீட்டருக்கு 28 தெரில, 200 சம்திங்கு. இது ஒரு 50 சொல்கிறேன், அது ஒன்று காமிச்சு. நான் இந்த சைடில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அவங்க நேரம் அந்த சைடில் நிற்கிறாங்க. ஸோ இந்த பிரிட்ஜ் யார் யூட்டன் போட்டு போகணும். ட்ராப் பண்ண நகர் தானே? ஓகே. ஓடிபி பைக் வேறு பைக் 9062. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். இது இங்கேருந்து கரெக்டாக 28 கிலோமீட்டர் காமிக்குது. ஒரு ரோட்டில் போகிறது. அது எப்படின்னா நம்ம மதுரவால் பைபாஸ் பிடிச்சி போகிறது. அது ரொம்ப ஈஸியாக போகலாம். கொஞ்சம் கிலோமீட்டர் லாங்காக இருக்கும், பட் கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம். பைபாஸ் இல்லை, அது 28 கிலோமீட்ரு. எல்லாமே ஊருக்குள்ளே போகிறது ஒரு 24 கிலோமீட்டர் காமிக்குது. ஸோ இது கொஞ்சம் லேட் ஆகுது. ஒரு 1/4 மணிக்கூட டிஃப்ரெண்ட் இருக்குது அங்கிட்டு போகிறதுக்கு இங்கிட்டு போகிறதுக்கும். சரி பரவாயில்ல, நமக்கு வர அமௌண்ட்டுக்கு இங்கிட்டே போகலாம். இங்கே தான் கரெக்டாக இருக்கும். ஸ்பீடாக போகணும்லாம் எந்த அவசியம் இல்லை. நம்ம அங்கிட்டு போனால் 28 கிலோமீட்ரு, அமௌண்ட்டும் எக்ஸ்ட்ரா கிடைக்காது. எதுக்கு தேவையில்ல விஷயம். அது நம்ம பொறுமையாட்டே இங்கிட்டு போகலாமே. என்ன கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் லேட் ஆகும், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. ஜிபேவா? ஸ்கேன் பண்ணிக்கோங்க. $266. ஒரு நிமிஷம். ஓகே கைஸ், இந்த ரைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ரைடுக்கு 266 வந்துச்சு, அவங்க பே பண்ணிட்டாங்க. ஓகே, டைம் என்ன பார்த்தீங்கன்னா 266 251 ரூபா நமக்கு வந்திருக்கு. பேலன்ஸு கமிஷன் பிடிச்சிட்டான். டைம் என்ன பார்த்தீங்கன்னா 2:07 ஆகுது. இதுவரையும் சாப்பிட கூட இல்லை. இனி ஓகே, நான் கடை இருக்கான பார்க்குறேன், சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். 6.5 hours later. இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 5:56 ஆகுது. கிட்டத்தட்ட 6 ஆக போகுது. நான் லாஸ்ட் ரைடு எங்கே விட்டுருப்பேன்னா அந்த அண்ணா நகர் ரைடில் விட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், நம்ம அந்த ரைடு முடிக்கும் போதே கிட்டத்தட்ட ஒரு 2:10 கிட்ட ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அது முடிச்சுட்டு சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு போனேன். ஸோ அது மாதிரி தான் சாப்பிட்டுட்டு ஒரு எத்தனை மணி 2:30 திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ணல நினச்சேன் அந்த ஏரியாவில் பெருசாக திருவான்மியூரோ ஆனால் 3 கிலோமீட்டர் போய் விட்றான். அந்த ஏரியாவில் பெருசாக ரைடு வரல. அதுக்கப்புறம் என்னாச்சு, அங்கிட்டு இங்கிட்டு கறங்கி லாஸ்ட்டாக இப்போது ரொம்ப லேட் ஆச்சு அங்கே ஒரு ரைடு எடுக்கிறதுக்கு. அங்கே ரைடு எடுத்துகிட்டு இந்த சென்டரில் வந்தேன். ஒரு 100 ஆர்டர் ஓரால் தான் வந்துச்சு. ஸோ அதை எடுத்துகிட்டு இங்கே வந்தேன். சரி, அடுத்து சென்டரில் வெயிட் பண்ணுறேன். ஆர்டர் வருது, ஆர்டர் வராமல் இல்லை. எல்லாமே இங்கே கொஞ்சம் இப்படி டாப் ஏரியாவுக்கு போகுது. புழல், ரெட் ஹில்ஸு அந்த மாதிரி 200 ஆர்டர்லாம் வந்துச்சு. ஆனால் நான் எடுக்கலை. ஏன்னா அங்கே போயிட்டு எடுத்து வெட்டியாக தான் வரணும். ஏதாவது எங்கள் ஏரியா போகிற மாதிரி கிடச்சிதுன்னா நல்லா இருக்கணும் பார்த்துட்டு இருந்தேன். எந்த ரைட்டுமே இல்லை. சரி ஓகே, அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக இந்த சவுகார்பேட்டை வந்துட்டேன். இப்போ டைம் என்ன ஆகுதுன்னா 6 ஆகுது. இப்போ நமக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அது கால் பண்ணி பார்த்தேன், கரும்பு எடுக்கவும் இல்லை. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க பார்த்துக்கலாம். இன்றைக்கி அவ்வளோதான். அப்புறம் இந்த ரைடு எங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு பார்சல் தான் போர்ட்டரில் வந்துச்சு. ஸோ இங்கே பிக்கப் பண்ணிட்டு மடிப்பாக்கத்தில் ட்ராப்பு. கரெக்டாக ஃபேர் வந்து 279 வந்துச்சு. கமிஷன் போக இப்படி எவ்வளோ கிடைக்கும்னு தெரில. ரைடு முடிச்ச அப்புறம் பார்க்கலாம். ஓகே கைஸ், லொக்கேஷன் வந்துட்டோம். இந்த குமரன் டெக்ஸில் தான் பிக்கப்பு. வேறு இதில் ஒரு ஆர்டர் வந்தால் நல்லா இருக்கும். இது மடிப்பாக்கம் ட்ராப்பு. ஒரு வேலை சரி மேடவாக்கம்பா. ஐயோ எடுத்துட்டாங்கய்யா. சரி, நல்ல ஆர்டரியா மேடவாக்கம். இது மடிப்பாக்கம் எடுத்துகிட்டு போயிருக்கலாம், ஆனால் எடுத்துட்டாங்க.
பார்க்கல, ஃபஸ்ட்டே பார்த்து நான் தூக்கிடுவேன். இதோ குமரன் டிக்ஸு ஏன்னா ஃபஸ்ட்டு கடை உள்ளாடியா? எதுக்குள்ளாடியா? ஆ மடிப்பாங்க ட்ராப்பு. இந்த பாக்ஸா? வெயிட் இருக்கானா? புரியல. ஆமாண்ணே கேமரா தான். சும்மா வீடியோ எடுத்து யூடியூபில் போடுவேன். ஓகே ஓகே கைஸ், இந்த பொருள் பிக்கப் பண்ணிட்டோம். இந்த சம்பவத்தை தான் கொண்டு போகணும். இதெல்லாம் ஓவர் சைஸ் ஸ்டார்ட் இருக்குது. ஆனால் ஆன்லைன் பேமெண்ட் போட்டுட்ருக்காங்க. நார்மல் நம்ம ஒன்றா சரி ஓகே, நம்ம காசு வாங்குற இடத்துல ஒரு 40-50 இதெல்லாம் சேர்த்து கேட்கலாம் இந்த பெரிய போகிறதுக்கு. ஓகே கைஸ், ஓரளவு வச்சு கட்டிட்டோம். ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பரவாயில்ல, பெரிய பாக்ஸ் இருந்தாலுமே நம்ம இதை வச்சு கட்டிக்கலாம் ஈஸியாட்டு. வெயிட் இல்லை, கொஞ்சம் ஓவர் சைஸ் அவ்வளோதான், வெயிட்லாம் கிடையாது. கைஸ், நான் இப்போ எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா எங்கள் சவுக்கர்பேட்டில் தான் இருக்கேன். நம்ம என்ன பண்ணோம், இந்த பார்சலை பிக்கப் பண்ணோம் இல்லை, அதை பின்னாடி வச்சு கட்டியிருந்தேன். இப்போ தான் எடுத்து முன்னாடி வச்சுட்டேன். ஏன் பார்த்தீங்கன்னா சரி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன். எதனா ஆர்டர் நம்ம ஏரியா போகிற மாதிரி வேறு எதனா ஒன்றில் கிடைக்குமான்னு பார்த்தாச்சுன்னா இப்போ நமக்கு ஓலாவில் ஒரு ஆர்டர் இருந்திருக்கு. இது பார்சல் தான் நினச்சேன். பார்த்தாச்சுன்னா இது ஆளை கூட்டிகிட்டு போகணுமா. சரி ஓகே, அதனால தான் அந்த பார்சலை தூக்கி இங்கே முன்னாடி வச்சுட்டேன். ஸோ டைம் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா 6:26 ஆகுது. நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். சரி ஓகே, ஒரு 6:30 வரைக்கும் பார்க்கலாம். எதனா ஆர்டர் இல்லைன்னா அப்படியே சரி ஓகே போயிடலான் இருந்தேன். பரவாயில்ல, ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்டர் போட்டான். ஸோ இப்போது அவங்கள தான் கூட போயிட்டுருக்கேன். பரவாயில்லைங்க. இது இந்த பிளேஸ் எங்கே பார்த்தீங்கன்னா ஆதம்பாக்கம் மடிப்பாக்கத்து கிட்ட தான் வரும். ஆனால் 16 கிலோமீட்டருக்கு 200 அந்த மாதிரி வந்துச்சு. ஸோ நமக்கு லக்கு தான். ஆனால் என்ன கேன்சல் ஆகாமல் இருந்தால் மாதிரி. ஏன்னா இது வேறு ஒருத்தவங்க புக் பண்ணியிருக்காங்க ஒருத்தவங்க வேண்டி. ஸோ இப்போ அவங்க தான் பிக்கப் பண்ண போயிட்டுருக்கோம். கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம லொக்கேஷனில் வந்துட்டோம். ஆனால் கஸ்டமரை காணல. லொக்கேஷன் தப்பா என்னன்னு தெரியலையே. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க புக் பண்ணியிருக்க லொக்கேஷன் தப்பான லொக்கேஷன். ஓகே கேன்சல். இது பார்த்தீங்கன்னா இப்போ அவங்கள அங்கே, அதாவது ஆதம்பாக்கம் ட்ராப் பண்ணேன் இல்லை, அங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு வேறு எங்கேயும் கொண்டு தள்ளணுமா. கடுப்பாகுது. இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா 6:33 ஆகுது. இவ்வளோ நேரம் ஃபோனில் பேசி பார்த்தா வடக்கேன். கடுப்பு ஏற்றுறாங்கய்யா. அவங்கள சொல்லியும் தப்பு இல்லை, அவங்க இந்த நாட்டில் புழக்க வந்திருக்காங்க. என்னத்தை சொல்கிறது. சரி ஓகே, ஏதாச்சும் ஒன்று ஒழுங்காக புக் பண்ணியிருக்கலாமா. சரி ஓகே, இனி வெயிட் பண்ணியிருந்த வேலைக்கு ஆகுது. இனி தான் ஒன்று டெலிவரி பண்ணோம். என்னைக்குள்ள அவ்வளோ நினச்சிக்கலாம். ஓகே ஓகே கைஸ், நம்ம லொக்கேஷனில் ரீச் ஆகிட்டோம். இந்த வீடு தான். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ஆர்டருக்கு டோட்டலாக கமிஷன் போக ஒரு 257 ரூபா வந்திருக்கு. ஒரு ஆர்டர் தான் முடிச்சு போட்டுடல. சரி ஓகே, அதுக்கு ஒரு 257 ரூபா வந்திருக்கு. அடுத்த ஆர்டர் போட்டுறான்ப்பா, ஒன்றுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. அது ஒரு 257. ஸோ இன்றைக்கி நம்ம டோட்டலாக ஏர்ன் பண்ணது எவ்வளோன்னா ஒரு 1277 ரூபா தான் ஏர்ன் பண்ணியிருக்கோம். ரொம்ப கம்மியாக இருக்குல்ல. இன்றைக்கி எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன்? காலைல 9:30 ஸ்டார்ட் பண்ணி நினைக்கிறேன். 9:30 இப்போ மணி 7:30. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 ஹவர் கிட்ட ஓட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். 10 ஹவரில் 4 ஹவர் சும்மா தான் இருந்தோம். ஏன்னா 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் பேசுகிறது. இந்த ஆர்டர் எடுக்கிற ஒரே ஒரு ஆர்டர் தான் எடுத்தேன், அந்த 100 ஆர்டர். சரி ஓகே, அது ஓகே ஓகே. நம்ம டோட்டலாக ஒரு 1277 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஒரு 1277 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். இதில் மைனஸ் 300 பெட்ரோல் போட்டேன் காலையில். ஸோ அது ஒரு மைனஸ். அப்புறம் மதியம் அந்த சாப்பிட ஒரு 60, அது மைனஸ். பேலன்ஸு 917 ரூபா என்னையோட ப்ராஃபிட்டு. சரி ஓகே, சண்டே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் நம்ம அந்த சின்ன, ஏன்னா நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தாலும் 4 ஹவர் சும்மா போச்சு இல்லை. சின்ன ஆர்டர் போட்டு தான் இருந்தேன். அது ஏன் விட்டேன்னு தெரில. ஏன் பெரிய ஆர்டர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், எதுவுமே கிடைக்கல. ஸோ அதனால தான் 4 ஹவர் சும்மாவே போச்சு. தெரியுதா, 3.5 கிலோமீட்டர் பிக்கப்பு 128 ரூபா. அது அடையாறில் ட்ராப் பண்ணுமா. அங்கே போயிட்டு வெட்டியாக போகிறதுக்கு நான் இங்கேருந்தே போயிடுவேன்டா வீட்டுக்கு. சரி ஓகே கைஸ், நான் இதில் வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம சேனல் யாரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறேன். இப்போது தான் இப்போது ட்ராவல் விளாக் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது இனி அடிக்கடி வெளியே எங்கேயாச்சும் போகிறோமோ அதை வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அது இதே சேனலில் போஸ்ட் பண்ணலாமா, இல்லை ட்ராவலுக்குன்னு ஒரு தனியாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ யாராச்சும் இந்த கடைசியாக வீடியோ பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், ஓகேவா? இந்த சேனலே போஸ்ட் பண்ணலாமா, இல்லை இதுக்கு ட்ராவலுக்காக தனியாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணலாமா என்னன்ட்டு. ஓகே கைஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். பாய் கைஸ், see you later.